26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 6 விதமான முருகர் திருவுருவ படங்கள் கொடுக்கப்படும். அந்த 6 முருகர் படத்துல 6 விதமான கொஸ்டினை மனசுல வச்சு கூட 6 முருகரை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு முருகர் 2 முருகரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன? வரக்கூடிய ஒரு கிருத்திகையிலையும் அவங்க விரதம் மேற்கொள்ளணும். ஸோ முருகரை நினைச்சு அப்போ அவங்கள மாதிரி இவங்களும் ஒரு பலம் பொருந்தியவர்களா மாறணும், நல்ல ஒரு குடும்ப சூழலை உருவாக்கிக்கணும். அப்படின்னா இரண்டாவது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ், இவங்க எப்பவுமே பார்க்கறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குதோ, பளபளன்னு இருக்குதோ, இதெல்லாம் நல்லது அப்படின்ற ஒரு பிம்பையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ புதுமையான விஷயங்களை தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுடைய மூன்றாவது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ், முருகரை சந்தன காப்பு அலங்கார முருகரை இவங்க தொடர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு இடங்களில் வச்சுக்கலாம். இல்லை சந்தன காப்பு அலங்காரம் எங்கெங்கெல்லாம் செய்கிறாங்களோ. நான்காவது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ், போராடினதெல்லாம் போதும், நிறுத்திக்கலாம், இதுலேருந்து விலகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முருகர் வேண்டாம். ஐந்தாவது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப். ஆறாவது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ், இவங்க இனிமேல் ஒரு விஷயத்த கண்டிப்பாக கலந்துக்கணும், பங்கெடுத்துக்கணும், மங்களகரமான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கணும். ஸோ இது எவ்வளோ அவங்க பங்கெடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, எப்போவுமே சுபமாக இருக்கணும், எப்போவுமே ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முருகரை மலரால் அலங்காரம் செய்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதுவும் எப்படின்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். முருகர் கார்ட்ஸ் மூலம் நமக்கு என்னென்ன மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்றார் அப்படிங்கிறத நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும். ஓம் சரவண பவ. இது நம்ம பைல் செலெக்ஷன்ல தான் இந்த முறை பார்க்க போறோம். 6 விதமான முருகர் திருவுருவ படங்கள் கொடுக்கப்படும். அந்த 6 முருகர் படத்துல 6 விதமான கொஸ்டினை மனசில் வச்சு கூட 6 முருகரை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு முருகர் 2 முருகரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த எனர்ஜியில் எந்த முருகர் கனெக்ட் ஆகுதோ அந்த முருகரை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 6 திருவுருவ படத்துக்கான முருகர் மெசேஜும் 1 by 1 சொல்லலாம். முதலாவதா ஃபர்ஸ்ட் முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு, அந்த முருக பக்தர்களுக்கெல்லாம் அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தினா அது என்னது? ஸோ முதல் முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன? முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், வரக்கூடிய ஒரு கிருத்திகையிலையும் அவங்க விரதம் மேற்கொள்ளணும். ஸோ முருகரை நினச்சி விரதம் மேற்கொள்ளணும். அந்த விரதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்க போகுது. ஏன்னா இவங்களுடைய முன்னோர்கள் இல்லை இவங்களுடைய மரபுகள் சார்ந்தெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இவங்க இந்த ஒரு பிறவிலையோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்ட் லைஃப்லேயோ சில கஷ்டங்களை சந்திச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்கள மாதிரி இவங்களும் ஒரு பலம் பொருந்தியவர்களாக மாறணும், நல்ல ஒரு குடும்ப சூழலை உருவாக்கிக்கணும். அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தை அப்போது முருகருக்கு அவங்க விரதம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 6 கிருத்திகையாவது விரதம் இருந்தால் கண்டிப்பாக இவங்க இயங்கக்கூடிய இந்த காரியங்கள் அவங்களுக்கு கைகூடும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ். கண்டிப்பாக மேம். முதல் பையில நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா 2வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு முருகப்பெருமான் சொல்ற மெசேஜ்னா அது என்னது மேம்? 2வது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ், இவங்க எப்பவுமே பார்க்கறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குதோ, பளபளன்னு இருக்குதோ, இதெல்லாம் நல்லது அப்படின்ற ஒரு பிம்பையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ புதுமையான விஷயங்களை தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. முருகர் தரக்கூடிய மெசேஜ், அப்படி ஷைன் ஆகிறது எல்லா பின்னாடியும் நீங்கள் போகக்கூடாது. கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்க கோல்டு வைரங்கள்லாம் இருக்க வருஷம் ஏறதான் அதனுடைய எவ்வளோ பழசாகுதோ அதனுடைய வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நற்பண்புகள் இருக்கும், குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள்லாம் எவ்வளோ காலம் நீண்டுக்கிட்டே வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான நன்மைகள் நடக்குமே தவிர
இவங்க எதை பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்து போறாங்களோ அதனால நன்மைகள் இன்னும் ஏற்படாது. அதெல்லாம் பொண்ணல்ல ஆமா. அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எதை எடுத்தாலும் அளவுக்கு மீறி இவங்க எடுத்துகிட்டு போகிறதும் ஆபத்துக்குரியது. அப்போ நல்லதாகவே இருந்தாலும் இனிப்பாகவே இருந்தாலும் அதை அளவுக்கு மீறி எடுத்துகிட்டு போக வேண்டாம். சந்தோஷமாகவும் இருந்தாலும் அதை அளவுக்கு மீறி கொண்டு போக வேண்டாம். எல்லாமே வந்து சமநிலையாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக. கண்டிப்பா மேம். நீங்க 2வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா 3வது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? 3வது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். எப்போவுமே இவங்க சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்கணும், சந்தோஷப்படணும். பெருசாக எதனா நடந்தால் தான் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய்க்கான விஷயங்கள் ஏதாவது நடந்தால் கூட சந்தோஷப்படலாம். அவங்க மட்டும் சந்தோஷப்படாமல் அவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களையும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும். இதை எப்போவுமே அவங்க வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது. சரி முருகா, நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கானது எப்போ கிடைக்கும், நான் எய்ம் பண்ணது எப்போ எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க முருகர்கிட்ட வைக்கிறாங்கன்னா முருகர் அது தரக்கூடிய ஒரு பதில். முருகரை சந்தன காப்பு அலங்கார முருகரை இவங்க வந்து தொடர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு இடங்களில் வச்சுக்கலாம். இல்லை சந்தன காப்பு அலங்காரம் எங்கெங்கெல்லாம் செய்கிறாங்களோ அங்கே இவங்க வந்து கலந்துக்கலாம். சந்தனத்தை கூட இவங்க வாங்கி கொடுக்கலாம் அந்த காப்பு செய்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக முருகர் மனம் குளிர்ந்து அவங்களுக்கு தேவையான அந்த அருளை அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் 3வது முருகர் கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா 4வது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்கிற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? 4வது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், ஏதோ ஒரு விஷயத்தில் கிவ் அப் பண்ணலான்னு இருக்கிறாங்க. போதும், நம்ம கஷ்டப்பட்டது போராடினதெல்லாம் போதும், நிறுத்திக்கலாம், இதுலேருந்து விலகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முருகர் வந்து வேண்டாம், இப்போது அதை வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, எதையும் எதிர்நோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். ஏன்னா முருகர் அவங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கிறாரு. ஸோ அதனுடைய கம்ப்ளீஷன் நிறைவடைகிற வரைக்கும் இவங்க தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது. அண்ட் இந்த ஒரு பயணத்தில் அவங்களுக்கு ஒரு சேஃப்கார்ட் மாதிரி வரக்கூடியது முருகருடைய வேலும் மயிலும். அப்போ இந்த ரெண்டும் எப்போவுமே கையில் அவங்க கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுனால தான் கிவ் அப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இனிமேல் அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் ஏற்படாமல் அந்த வேலும் மயிலும் அவங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் 4வது பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மேம். அடுத்தது 5வது பைல் சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் கந்தப்பெருமான் சொல்கிற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? 5வது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப், லவ்வாக இருக்கட்டும், இல்லை காதல் திருமண வாழ்க்கை, இதை சார்ந்து சில விஷயங்களை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க கிடைச்சிட்டா போதும், இல்லை என் பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும், எங்கள் 2 பேருக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆனால் போதும், மற்ற எல்லாத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும், இப்படியான ஒரு மனநிலை கூட இருக்கும். ஸோ அதற்கெல்லாம் வந்து அவங்க ரெடி ஆகணும்னா அதற்கு இவங்க சைடு சில விஷயங்களை மாற்றிக்கணும். அப்படி மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்னா ஸோ அந்த சேஞ்சஸ் இவங்க கொண்டு வரணும் அப்படின்றது. மேபி அவங்களுடைய துணைக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாற்றங்களை கூட மேற்கொள்ளலாம். அப்படியெல்லாம் மாற்றிட்டேன், இருந்தாலும் என் வாழ்க்கையில் இன்னும் இப்படி தான் இருக்குது, ஒரு வசந்த காலமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகரை வந்து அவங்க துணையோடையோ இல்லை தனியாகவோ போயிட்டு கூட தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுவும் குறிப்பிட்டு இந்த ஒரு காதல் திருமண பந்தம் கைகூடுறதுக்கு அவங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். திருப்பரங்குன்றம் முருகர் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் 5வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கந்தன் தருவார் எதிர்காலம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மேம். நிறைவாக 6வது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? 6வது படத்தை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். இவங்க இனிமேல் வந்து ஒரு விஷயத்த கண்டிப்பாக கலந்துக்கணும், பங்கெடுத்துக்கணும், மங்களகரமான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கணும், அதுவும் அவங்களோட குடும்பத்தோட பங்கெடுத்துக்கணும். ஸோ இது எவ்வளோ அவங்க பங்கெடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அப்போதான் இவங்க வீட்லேயும் அந்த மங்களகரமான நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய வந்து இவங்களுக்கு இன்விடேஷன்லாம் வரும், அழைப்புகள் வரும், அதெல்லாம் இவங்க நிராகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கோவில் கும்பமேளாவாக இருக்கட்டும், கோவில் பூஜையாக இருக்கட்டும், இந்த மாதிரி முருகர் திருக்கல்யாணமாக இருக்கட்டும், இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் முருகர் தரக்கூடியது சுபகாரியங்களில் நீங்கள் எவ்வளோ தூரம் குடும்பத்தோடு கலந்துக்கிறீங்களோ உங்கள் வீட்லேயும் அதே சுபகாரியங்கள் நடக்கும். ஊரெல்லாம் கூப்பிட்டு அந்த சுபகாரியத்தை நடத்தக்கூடிய ஒரு தெம்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே சுபமாக இருக்கணும், எப்போவுமே வந்து ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முருகரை மலரால் அலங்காரம் செய்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதுவும் எப்படின்னா இன்றைக்கே பூக்கணும் அந்த பூ எடுத்து முருகருக்கு வந்து சாத்தி வழிபாடு செய்யணும். வீட்டில் தொட்டி வாங்கி வச்சுட்டு கூட அந்த பூக்களை முருகருக்கு மட்டும் வந்து சாத்தி வழிபாடு செய்யலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவங்க வாசனையோட பூக்களை முருகருக்கு கொடுக்குறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாசனை வீசும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் 6வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கந்தா குகனே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. முருகர் மெசேஜ் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அந்த 6 பைல்ஸ் மூலமாக என்ன மாதிரியான தகவல்களை முருகப்பெருமான் சொல்கிறார், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையையும் அவர் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவுரையையும் முருகப்பெருமானுடைய இந்த காட்ஸ் மூலமாக பார்த்தோம். நிச்சயம் இது பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து முருகப்பெருமான் நமக்கு இந்த கிருத்திகையில் இந்த செய்தியை சொல்லியிருக்காரு, நம்ம இதை கடைபிடிக்கணும், இந்த முருகரை நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் புது தெம்பையும் ஊட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த முருகர் மெசேஜுக்கும் ரொம்ப நன்றி மேம். நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.